தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கம். என் அன்புக்குரிய மக்களே, தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. இவர்கள் எதற்காக 6 மாத காலத்திற்கு முன்பாகவே ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற முனைப்போடு ஏன் வருகிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள என் அன்புக்குரிய தம்பி நாகப்பிரகாஷ் அவர்களே, என் சின்னாத்தா பெரியாத்தாமார்களே, என் சித்தப்பன் பெரியப்பன்மார்களே, என் அண்ணன் தம்பிகளே, என் மச்சான் மைத்துனர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். என் அன்பான மக்களே, உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, எத்தனையோ மொழிகள் திணிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் எத்தனை மொழிகள் பேசப்பட்டாலும் திணிக்கப்பட்டாலும் அந்த மொழிகளில் உயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த மொழிகளில் அறிவியல் பேசப்படுகிறதா என்றால் இல்லை. அந்த மொழிகளில் மெய்யியல், கலை இலக்கியம், பண்பாடு பேசப்படுகிறதா என்றால் இல்லை. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எங்கள் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் தான் அறிவியல் இருக்கிறது, மெய்யியல் இருக்கிறது, கலை இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கிறது. இறைவன் பேசிய மொழி ஒன்று இருக்கிறது என்றால் அது எங்களுடைய தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி. லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பதும் அந்த தமிழ் மொழியில் தான் இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, அதுதான் இருக்கிறது. அந்த பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலிய என்ற வரிகள் இந்த அண்டம் என்பது அணுக்களானது. அந்த அணுக்களுக்கு முடிவு என்பது இல்லை, விரிந்து கொண்டே போகும். அந்த அணுக்கள் சிறியதானது. உலகத்தில் பெரியவனான அந்த இறைவன் அந்த சிறியதான அணுக்களில் இருக்கிறான் என்று திருவாசகம் போற்றுகிறது. இதுவே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர், நிலம், தீவெளி, விசும்பொரு கலந்த மயக்கம் என்று தொல்காப்பியன் போற்றுகிறார். இந்த உலகம் அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த எங்கள் மொழியில் தான் எங்களுடைய மக்களுடைய வரலாறும் புதைந்து கிடக்கிறது. சிறுதுளி பெருதுளியாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த மலையில் சிறுவோடை பெருவோடையாக, காற்றாற்று வெள்ளமாக ஓடி பாய்ந்த இந்த தேசம். உலகத்தில் நீர் மேலாண்மை எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கதான் மானுடத்தினுடைய அரசும் வேளாண்மை வளர்ச்சியும் மானுட அறிவியலும் அந்த இடத்தில் தான் பிறந்திருக்கிறது. அந்த இடத்திலே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மார்க்கம் சொல்லாத அறிவியல் எங்களுடைய முன்னோர்களுடைய சைவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் இல்லை என்றால் இயக்கம் என்பது இல்லை. அதவேதான் மணி நிற்று உமிழ் சங்கன் தந்த தமிழ், தமிழே அவன் தந்த மொழி. அந்த சிவனார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுகின்றலும் வீக்கள வேணிலும் மூசு மண்டரை பொய்கை போன்றவை ஈசன் அந்த இறையடி நிரலே போற்றி என்று பேசக்கூடிய அந்த ஈசனுடைய தலையில்
கங்கையை சூடியவன் எங்களுடைய சிவபெருமான். அவன் தலையில் கங்கையை சூடியதனுடைய நோக்கம் என்ன? நீர் மேலாண்மையை இறைவன் வழியாக உலகத்திற்கு பறைசாற்றிய பெருமகன் எங்கள் சிவபெருமான் என்பதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. அதுவே அதற்கு அடுத்து வந்தது ஆசிவகை துறவி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் என்று அமையாத உலகு, யார் யாருக்கு மான் என்று அமையாத ஒழுக்கு என்று குரலற்றவர்களின் குரலாக அவர் பதிவு செய்தார். அதற்கு பிறகு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அவ்வை கிளவி அவள் சொன்னால், வரப்புயர நீர் உயிரும், நீர் உயிர குடி உயர்வான், குடி உயர கோன் உயர்வான் என்று வாழ்த்தி பேசியிருக்கிறார். எங்கள் முன்னோர் ஈசன் கங்கையை தன் தலையில் சூடி நீர் மேலாண்மையை உலகத்திற்கு பறைசாற்றினார். அதற்கு கதியாக அந்த வள்ளுவ பெருந்தகை நீரின்றி அமையாத உலகு என்று எழுதினார். அதுவே அந்த குடிகொண்ட மக்கள் அந்த வேந்தனை அவ்வை கிளவி சொன்னால், வாழ்த்தினார். அரசே, நீரே இந்த நாட்டின் மூலக்கூறு, இதுவே வாழ்வியல் வரலாறு என்று சொன்னது அந்த அவ்வை கிளவி. அவன் வழிவந்த அந்த சோழன் அந்த கரிகால் பெருவெடுத்தான் ஓடுகின்ற ஆற்றை மறைத்து அணை கட்டிய அந்த கல்லணையை கட்டிய அந்த பெருமாவீரன் ஏரிகளும் குளங்களும் எவரும் போற்றி பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய காலை என் தலையில் வைப்பேன் என்று சொன்னது கரிகால் பெருவளத்தானுடைய வரலாறு. இப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். திராவிட கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்த போது இந்த மண்ணில் அத்தனையும் அழிந்து நாசமாகிவிட்டது. உலகத்தில் இலக்கியம் போற்றுகிறது, வரலாற்றில் இலக்கியத்தில் நீருடைய வரலாறு வாழ்வியலும் ஆறுகளையும் போற்றுகிறது. எங்களுடைய இலக்கியம் பகிர்வுளையாற்று பன்மலை அடக்கத்து குமரி போடும் கொடுமடல் கொள்ள நீந்த நிலத்தில் உயர்ந்து நிற்கும் அந்த மலையில் பாடி பாய்ந்த அந்த பொருணை யார் என்பது தமிழர்களுடைய வரலாறு. கங்கையும் காவேரியும் பொன்விளை வைக்கும் அந்த பொன்னி வாழ்ந்த வரலாறு என்பது எங்கள் நிலத்தில் தான். முந்துவெளிக்கு முன்பே அந்த சிந்துவெளி நாகரத்திற்கு முன்பாக பெரும்பாலாற்று படை போற்றுகிறது. நண்பருக்குரிய உறவுகளே, தென்பண்ண யார் என்பது பெண்ணை பெருகும் முன்னே தென்னை பெருகும் என்ற வரலாற்று பெருமை மிக்க அந்த தென்பண்ணையாற்றினுடைய வரலாறு எங்களுடைய இலக்கியம் போற்றுகிறது. உலகத்தில் ஆற்றில் கழிமுகமும் துறைமுகமும் இருக்கிறது என்றால் தொண்டை மண்டலத்தில் பறந்து விரிந்து பாய்ந்தோடும் அந்த பாலாற்றினுடைய வாழ்வியலும் இந்த நிலத்தில் தான் பறந்து கிடக்கிறது. நண்பருக்குரிய உறவுகளை, எல்லை பிறப்பில் தப்பி பிழைத்த தமிழகத்திலே உருவாகி தமிழகத்திலே வந்து நிறைவடையும் ஆறு எங்களுடைய வைகை முல்லை பெரியாற்றையும் பேரன்புடன் அழைத்துக் கொள்வாள். காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்ட ஒரு வைகை பொருணநிதி பாடி ஆடி ஓடிய திருமேனி செழித்த வெறிநாடு வடுக திராவிட சூழ்ச்சியால் சுடுகாடாகிவிட்டது. நண்பருக்குரிய மக்களே, சுடுகாடாகிவிட்டது. 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கூலைக்கு திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் மட்டுமல்ல என் அன்புக்குரிய உறவுகளே, செஞ்சு வீழ்ந்தது, தஞ்சை வீழ்ந்தது, மதுரை வீழ்ந்தது, தமிழர்களுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டது, இந்த நிலங்கள் மலடாகப்பட்டது. 800 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒருவன் இந்த மண்ணில் வந்தான், செந்தமரன் சீமான் மீண்டும் இந்த நிலத்தில் நீர் மேலாண்மையை மீட்டெடுப்பான் என்பதற்காக விவசாய சின்னத்திற்கு நாங்கள் வாக்கு சேகரித்து வந்திருக்கிறோம். என அன்புக்குரிய பெருமக்களே, வாக்கு சேகரித்து வந்திருக்கிறோம். என் அன்பான உறவுகளே,
மருத்துவமனை ஆஸ்பத்திரி கட்டினா ஜெயலலிதாவோட பேரு, கக்கூசு கட்டினா கருணாநிதியோட பேரு, வந்தவன் போனவனுக்கெல்லாம் சில இந்த இடத்துல. ஆனா இந்த மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதாகை வைப்பதற்கு இந்த மண்ணில் அனுமதி இல்லை. பதாகை வைப்பதற்கு அனுமதி இல்லை. சீமானாகிய நான் என்று ஒரு நாள் சொல்லும் போது மெரினா பீச்சில் இருக்க கருணாநிதியோட சுடுகாடும் ஜெயலலிதாவோட சமாதியும் உடைத்து எரிவு எழுதி வச்சுக்கிறாங்க. உடைச்சு எரிவுண்டா ஓட்டா விட்டு சொத்தாரா கேட்கிறேன். வந்தவன் போனவன் அத்தனை அணைஞ்சவனுக்கு சில புதிய பேருந்து நிலையம் இருக்குன்னா அவனுக்கு ஒரு பேர் என்னடா தொல்காப்பியரோட பெரிய மாதிரியோட பொங்கலோட தந்தை பெரியாதி அந்த தாசி நாய்களா வந்து பதாகை திறப்பதும் அடையாளப்படுத்துவதும் வீதி வீதிக்கு சிலை வைப்பதும் எவனுடைய நிலத்திலடா எவனுக்கு செலவழிக்கிற யாருக்கு வைக்கிற நீ சொல்லு. நீ பார்ப்போம். தெரியாத பெரிய புட்டிக்கு அவர்தான் எல்லாம் வந்து சரித்திரத்தை மாற்றி அமைச்சர் சொல்றான். மானம் கட்டவன் கெட்ட பொண்டாட்டி ஐட்டம் சொன்னது ஈவே ராமசாமி தான். ஈவே ராமசாமி பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு வர்றா. அவ யாரு தெரியுங்களா? ஐட்டம் சொன்னது யாரு? ராமசாமி. இவன் பெண் விடுதலை பத்தி பேசுறாரா? பெண் விடுதலை பத்தி பேசுற அடிப்படை அந்த அடுப்பு அந்த கஞ்சி வேகிற அந்த அடிப்படையாவது அடிச்சு உடை அப்படின்னு சொன்னது பெரியாரு. இருக்கக்கூடாது, சமையல் அறையே இருக்கக்கூடாது, உடை என்று சொன்னது யாரு? ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி. ஏடா நம்பிக்கையோட எல்லாம் கூடி போச்சு. பள்ளச்சியும் பறச்சியும் வந்து லவுக்க வட்டா துணிவரை கூடாம என்ன செய்யும் சொன்னது யாரு? இந்த மயில் பொடிக்கு பெரியாரு. யாருக்கு யாரா பெரியாரு? சொல்லு பார்ப்போம். யாருக்கு யாரு பெரியாரு? உலகத்திற்கும் பொதுவரை கொடுத்தானே எங்க வைணவ பெருந்தகை. அவனை விட பெரிய தந்தையாடா நீங்க எல்லாம். சொல்லு நீ பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். ஒரு இடத்துல திருமணத்துக்கு வர்றாரு. யாரு? இது ராமசாமி வர்றாரு. திருமணம் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது அங்க இருக்கான் தேவேந்திர வேளாளர் அந்த பல்லர். நீங்க வந்து எங்களை எஸ்சின்னு சொல்றீங்க, பல்லர்னு என்னை சொல்லாத. ஏன்னா அந்த சொல்லு உயர்ந்த சொல்லாக இருந்தாலும் அது இழிவான இடத்தில் சொல்லப்பட்டதாக ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்படும். அப்ப பெரிய தந்தை நம்ம ஈவே ராமசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? விளக்கமாத்துக்கு எதுக்குடா பட்டு குஞ்சம்? எப்படி விளக்கமாத்துக்கு எதுக்கு பட்டு குஞ்சம்? ஈவே ராமசாமியை வந்து கருவறுப்பது என்பது என் அன்பிற்குரிய மக்களே அடுத்த தலைமுறைக்கான அரசியல் திராவிடத்தை அடுத்து தெரிய வேண்டும் என்பதுதான் சபதப்படுவதற்கு இந்த இடத்தில் நாங்கள் தரமான வந்து புரிஞ்சுக்கணும். அவன் நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கோ. 1957 ஐயா இமானுவேல் சேகரன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கொலைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, அது வேற. நாடுகள் மறந்துருச்சு. எல்லாம் தலைவர்கள். இன்று நாமெல்லாம் கொண்டாட வேண்டிய இடத்துல ஐயா பசுமன் முத்துராமலிங்க இருக்கிற ஐயா இமானுவேல் சேகரன் இருக்காரு. ஆனா முதலில் இந்த ஈவே ராமசாமி அவருடைய அறிக்கை சொல்லுகிறது சாதி வெறியர் முத்துராமலிங்கத்தை கைது செய் என்று சொன்னது ஈவே ராமசாமி. எழுதி வச்சுக்கோ. ஈவே ராமசாமி அவர்களுடைய தொடர்ந்து கொடுத்ததனுடைய நெருக்கடி ஐயா முத்துராமலிங்கத்தை அவர் வந்து கைது செய்யப்பட்டார். இதே வரலாறு. சரி, இருக்கட்டும். கால்படி நல் உயர்வுக்காக தஞ்சை தரணை தமிழகத்தினுடைய கால்படி நல் உயர்வுக்காக கூலி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அந்த அரக்கன், அந்த சாதி வெறியன், அந்த ஆதிக்க சாதி, அந்த வடுகன், அந்த கோபாலசாமி நாயுடு 44 பேரை பிடிச்சு ஒரே இடத்துல வச்சு வெட்டி உள்ள போட்டு ஒரு குழந்தை ஓடுது தூக்கி வெட்டி உள்ள போட்டு குடிசல் போட்டு எரிச்சா 44 1968 கால்படி நெல் உயர்வுக்காக இந்திய பெருந்தேசமே கொந்தளித்தது. அப்ப ஈவே ராமசாமி யாரு? ராமசாமி நாயக்கருக்கு சொந்தக்காரர் யாரு? கோபாலசாமி நாயுடு. குலகாரன் யாரு? கோபாலசாமி நாயுடு. கொண்ட குலகாரன் ஒரு அறிக்கை விடலாமே, ஒரு அறிக்கை விடல ராமசாமி. இந்த திருட்டு நாய், இந்த திருட்டு திராவிட பையன் ஒத்த அறிக்கை விடல.
கோபாலசாமி 44 பேரை கொண்டாடா அவனை கைது பண்றான். ஏடா செஞ்சுட்டு இருக்கு? நீதிமன்றங்கள் அங்க பாக்கட்டும்டா, அங்க பேசட்டும்டா, அவனை தூக்கி உள்ளவர் மூச்சு விடல. கடைசி என்ன வந்துச்சு தெரியுமா? இந்த கம்யூனிஸ்டுகள் சில்லவர பயங்களா, அந்த சல்லி பயங்களால இந்த 44 பேர் அவன் பின்னாடி போய் வர்க்க புரட்சி, அந்த புரட்சி, நோக்க புரட்சி போய் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லை? சொன்னது யாரு? நம்ம ஈவே ராமசாமி. நல்லா புரிஞ்சுக்கணும். கச்சத்தீவு என்பது தமிழகத்தினுடைய சொத்து. அந்த கச்சத்தீவு 1909ஆம் ஆண்டு இன்றும் சான்றாக இருக்கிறது. அந்த தேவாலயம் கட்டப்பட்டது சீனி கருமை படையாட்சியால் வந்து அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு பாட்டியப்பட்டது. தூக்கி கொடுத்தது யாரு? அந்த பகுத்தறிவு பகவன் ராமசாமி நாட்டினுடைய வழித்தோன்றல். பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த சக்கர நாற்காலி சதிகாரன் கச்சத்தீவை கொடுத்து இலங்கைக்கு தீட்டி கொடுத்தார். யாரு சொத்தா? யார் சொத்து? இந்திரா காந்தி யாரு? இந்திரா காந்திக்கு என்னடா இருக்கு? மத்திய அரசு தான் தூக்கி கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது மத்திய அரசு தூக்கி கொடுக்கிறது என்றால் வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கருணாநிதி. நீ சதிகாரம். உனக்கு மக்கள்ல தொற்று எதுக்குடா அரசு? நீ செத்துருக்கோம் அன்னைக்கு. நீ அன்னைக்கு செத்துருக்கோம். எனக்கு மக்கள் இல்ல, எனக்கு துப்பு இல்ல, அதனால தூக்கி கொடுத்துட்டியா, நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து எந்த திராவிடத்தை நீ நம்பினியோ நின்றையோ அதனால இன்னைக்கு எல்லாம் இழந்தோம். எல்லாம் இழந்தோம். 1972 கச்சத்தீவு தூக்கி கொடுத்தியா? அதற்கு பிறகு இந்த நொடி பொழுது வர மீனவர்களை கேட்க நாதி கிடையாது. அந்த கடலில் வந்த மீனவர்களுக்கு பெரும் அரசியலும் இல்லை, பெரும் ஓட்டு வங்கியாக இருந்தாலும் அதற்கான தலைமையும் இல்லை. ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த மீனவர்களுக்காக துணைகின்றதா? இல்லை. சாதி ஒழிப்பு, கடவுள் ஒழிப்பு பேசிய அந்த திராவிட கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், திராவிட முன்னேற்ற கழகம், அதை தொடர்ந்து எண்ணற்ற திராவிட மாமதிகள் அந்த மீனவனை பற்றி ஏதாவது ஒரு நாள் வேதனைப்பட்டதுண்டா? அவன் கண்ணீருக்கு ஏதாவது வந்து பரிகாரம் செய்ததுண்டா? இல்ல. ஏன் எது செய்ய முடியாது? இந்த இடத்தில் இந்திய பேராதிக்கத்தினுடைய அடிமைகளாக திராவிட கட்சிகள் இன்றும் அவர்களுக்கு பக்காலத்து வாங்கியதனுடைய விளைவு 800 மீனவர்களுடைய தாலி, என் சின்னாத்தாளன் பெரியாத்தால் தாலி அறுத்து மூலியா உட்கார்ந்து ஏன் இத்தனை கட்சிகள் இருக்கும் போது எதுக்கு திராவிட கட்சிகளை வந்து நீங்க வந்து காலி பண்ணணும், அதை கருவறுக்கணுங்கிற சொல்லுவா? இத்தனை கட்சிகள் இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மட்டும் என்னடா அப்படின்னா 2009 நல்லா புரிஞ்சுக்கணும். என் அன்புக்குரிய பெருமக்களே, கைக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு நம்மளுடைய இலங்கை. 25 ஆண்டு காலம் கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திர தமிழீழ சோசலிச விடுதலை புலிகளுடைய போராட்ட களம் அந்த 30 நாடுகள் ஒன்று சேர்ந்தது. இந்தியா தலைமையேற்றது. கருணாநிதி சதிகாரன், அந்த சதிகாரனுடைய சூழ்ச்சி, அவருடைய ஆலோசனைக்கு பிறகு இலங்கை மீது குண்டுமலை தெரிந்தார். என் தங்கச்சி இசைப்பிரியா காப்பிடி விந்துடா, காப்பிடி வந்து அவருடைய பெண் உறுப்பை வெடிகுண்ட வச்சு செத்து சாடிச்சாண்டா. சிங்களமே வேடிக்கை பார்த்தது யாரா? அந்த திராவிடத்தை கருவு அறுக்காம எங்களுக்கு என்னடா வேலை? நீ சொல்லுங்க. தன்னுடைய வளவு மாவை அறுத்தான் சிங்களவன். ஐயா கருணாநிதிக்கு தெரியாதா? மே 21 1991 அந்த மே 21 அந்த இடம் விழுந்திருக்காது. ராஜீவ்காந்தி செத்துருக்க மாட்டான். அமைதி படங்கிற பேர்ல வந்து ஒட்டு மொத்தமா இருக்க அமைதிப்படை அழிச்சு 13,000 பேர் கருப்படிச்சு. அன்னைக்கு 13,000 பேர். 2009 3 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிட அரசு. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. அப்ப திராவிடம் என்பது மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணை ஆண்டு சுகபோகமாக ஆட்சி செய்வதற்கு கொலைச்சி உள்ள அந்த திராவிடம் என்பது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை உடை தருவோம்.
செந்தமிழன் சீவான் என்ற வீச்சவா உடகின்றவா ஆயுதத்தை உடங்க எழுதி வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பெரும் சங்கடமான ஒரு சூழலை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். வர்றாரு, எங்க அண்ணன் வர்றாரு டிசம்பர் 11 பாரதியோட புகழை போற்றுவோம்னு சென்னையில ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. ஏ அப்பா, இவன் பேசுற பேச்சுகள். சங்கி கூட்டத்துல சீமான் வந்துட்டாரு, சங்கிக்கு சிஞ்சாடிச்சாரு. அதாவது அண்ணன் என்ன சொல்றாரு, பாரதியை பத்தி பேசணும்னா நான் பாகிஸ்தானோட பேசுறேன். மொழி பிரிக்காத பொழுது தேசிய இனங்களுடைய எண்ணிக்கை, மொழிவழி தேசிய இனங்கள் அந்த 1956க்கு பிறகு பிரிக்கப்படாததற்கு முன்பாகவே செந்தமிழ் நாடு போதினிலே என்ற வரிகளை பாடி பாரதி அவர்கள் தமிழ்நாடு என்று பேர் வைத்த பெரும் பாட்டம் எங்களுடைய பாரதி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டிருக்கீங்க. அண்ணன் என்ன சொன்னாரு, பாரதிய பேசுவோம். இதற்கு முன்பாக இருந்த அந்த திராவிட கட்சி ஏன்டா பேசுற? எங்க அண்ணனுடைய கேள்வி இல்லை. அதுக்கு பதில் இருக்கு அவங்கள்ட்ட? பதில் இல்லை. அந்த நேரத்தில் கன்னடம் அவன் ஒழிகை இல்லை, தமிழ் வாழ்க. அந்த நேரத்தில் மலையாளி அவன் ஒழிகை இல்லை, தமிழ் வாழ்க. அந்த நேரத்தில் அவன் தெலுங்கன் ஒழிகை இல்லை, தமிழ் வாழ்க. அந்த நேரத்தில் உள்ள தேசிய இனங்களை ஒதுக்கினோம், வந்தே மாதரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக என் தமிழ் நிலத்தில் என் தமிழ் தாயை வணங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க என்பது என்னுடைய முழக்கம். என் அண்ணன் எடுத்து வச்சார். அதற்கு பதில் இருக்கா சொல்லுவோம். திராவிட கட்சிகளால் கடந்து வந்த பாதையில் எங்களுடைய தமிழ் சமூகங்கள் முட்டி மோதவிட்டு ரத்தம் கொடுத்த அந்த காட்டேரி கூட்டம் 800 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலேச்சி உள்ள அந்த திராவிடத்தை கருவறுத்து தமிழ் தேசிய அரசியல் இன்று வளர்ந்து வருகிறது என்றால், என் அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. எங்கள் பிள்ளைகள் வரும் காலங்களில் தலை நிமிர்த்தி இது எங்களுடைய நிலம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை என்று முழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எந்த திராவிடத்தை நாங்கள் வீழ்ந்தோமோ அதே திராவிடத்தை ஒருத்தர் புடிச்சிட்டு வர்றாரு. நம்ம அண்ணாச்சி விஜய் அவர்கள், அவருக்கு வராரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு. அது அந்த இடத்துலதான் நாங்க முரண்படுறோம். களத்திலேயே இல்ல. இங்க பாருங்க பாசு, களத்துல இல்லாததெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல பாசு. நாங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. வேற எதுக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் ஓடி ஒழிஞ்ச? வேற எதுக்கு ஈரோடு தேர்தலில் ஓடி ஒழிஞ்ச? மீத்தேன் எரிகாட்டு திட்டம் இந்த மண்ணில் நிலைநாட்டிய போது அதற்கு எதிராக அந்த டிவிக்கு போராடியது உண்டா? முல்லை பெரியாற்றினுடைய பிரச்சனை தலைவர் ஆடிய போது 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நாங்கள் அரசியலில் குறைச்சி இருக்கிறோம் என்று சொல்ல பீர்த்திக்கிற இந்த முள்ளமாரித்தனமாக உள்ள அந்த டிவிக்கு போராடி இருந்தார். சதிகார எத்தனை திட்டம், மீனவருடைய பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, எத்தனையோ மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடி இருந்தார். இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் அப்படியே அடியோட கழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு என்னது இது என்ன உடனே கேமரா இருக்கு அப்படியே பார்த்துட்டு உளர்றது. பேப்பர்லன்னா ஒருத்தர் துண்டிச்சுட்டு ஒருத்தர் பெரிய சீட்டு. நடிகர் விஜய் அவர்கள் தற்குறி கூட்டம், தற்குறி 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணை இந்த திராவிடத்தை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக இளைய தலைமுறையை மீட்டெடுத்து தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்காக நாங்கள் இந்த இடத்தில் முழக்கப்படும் பொழுது திரை கவர்ச்சியை மட்டும் வைத்து இந்த மண்ணை ஆண்டு விடலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அனுமதிக்கிறது. ஒருபோதும் அனுமதிக்காது, ஒருபோதும் அனுமதிக்காது. என் அன்புக்குரிய உறவுகளே, இருவரும் தலைமுறைகள் நமக்கான அரசியலை வென்று எடுப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம்.
தமிழ் பொதிகை மலையில் பிறந்து வள்ளுவன் மடியில் வளர்ந்து அவ்வை வயிற்றிலே வளர்ந்த அந்த தமிழுக்கு எங்கேயாவது ஓரிடத்தில் வந்து அடையாளம் இருக்கிறதா? இல்ல. பொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் செவ்வாது கண்டது மொழியுமோ சிவனார் எழுதுறாரு இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில். வந்தவன் சிவன் என்று தெரிந்தோம். நீரே முக்கனுடைய அரசனாக இருந்தாலும் செய்தி குற்றம் குற்றமே என்று எதிர்வாதம் செய்த நக்கீரன் பிறந்த இந்த மண்ணு, இந்த திராவிட அரசு, அந்த நக்கீரனுக்கு எங்காவது ஒரு நினைவு, ஒரு பேனாமையில ஒரு எழுத்து எழுதிய வரலாறு உண்டா? இல்ல. சிவனாருடைய மகன் ஊருந்து பெயர்ந்து உற்றார் பெற்றார் என்று நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீவாழ இடமும் ஒன்று தாயுண்டு நல்ல தந்தை உண்டு என்று சொல்லி உன் தத்துவம் தவறென்றால் அது தவறென்று சொல்லும் உரிமை இந்த அவ்வைக்கு உண்டு என்று போற்றிய அந்த அவ்வை கிழவி, அந்த அவ்வை கிழவிக்கு எங்கேயாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல. ஏன் அடையாளம் இல்ல? இவர்களெல்லாம் தமிழின் உயிராக வாழ்ந்த மடிந்த மானம் மறவர்கள். நின்ற சீர் நெடுமாறன் அவையில் சைவமும் பௌத்தமும் முட்டி மோத அனல்வாதம் புனல்வாதம் எடுத்து எரிய திருநாவுக்கரசர் 7 எடுத்து வைகையில வீசினார். 7 எடுத்து வைகையில வீசினார். 7 எதிர்கொண்டு அந்த திருவோடகம் இன்னும் இந்த மதுரையிலே இருக்கு. அந்த நின்ற சீர் நெடுமாறனுக்கு எங்கேயாவது ஒரு மதுரையில் இந்த தென்பாண்டி நாட்டில் ஒரு அடையாளம் இந்த திராவிட கட்சியில் கொடுத்ததுண்டா? இல்ல. ஏன் கொடுக்கல? மானமுள்ள தமிழர்களுடைய வரலாறு ஒருபோதும் அடுத்த தலைமுறைக்கு கடக்கக்கூடாது என்பதை இந்த திராவிட கட்சியில் சரியான பாதையில் சென்று பகுருளி ஆற்றை அடிக்குது. நற்றினை நல்ல குறுந்தகை 500 பதிட்டு பெற்ற பரிபாடல் அத்தனை வந்து போகுது. வட்டி வேலை இருந்த வான்வகை புறாது என்று வேலை எடுத்து எரியா நிலந்தருதறிவில் பாண்டி கடலை எதிர்த்து நிற்கிற கடல் சீற்றத்திற்கு எதிராக வேலை இருந்தார் அந்த நிலந்தருதறிவில் பாண்டி. அவனுக்கு இந்த மண்ணில் எங்காவது ஒரு இடத்தில் அடையாளம் இருக்கிறதா? இல்ல. கண்ணனை கட்டிய கரையாளனும் கங்கை கொண்டவனும் கடார வென்றவனும் கடல் கடந்து கடலை வென்றவனுக்கு எந்த இடத்திலாவது ஒரு இடத்தில் அவர்களுக்கான அடையாளம் இருக்கிறதா? இல்ல. மயிலுக்கு போர்வை என்ற பேகருக்கு இல்ல. முல்லைக்கு தேரை கொடுத்த பாரிக்கு இல்ல. புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்தானே அந்த சிவி சக்கரவர்த்தி, அவனுக்காக ஏதாவது ஒரு இடத்தில் அடையாளம் இருக்கிறதா? இல்ல. ஏன் இல்ல? நம்ம ஆண்டவன் நல்ல ஆத்தாளுக்கு அவனுக்கு பிறந்தவே இல்லை. வந்தவை மட்டுங்க அவன் ஆண்டியா நம்ம இழந்தோம். சரி, ஊடு தேவனுக்கும் அவனுடைய தளபதி வெண்ணை காலாடிக்கும் எத்தனை பாடம் கட்டடா? ஓட்டாவுக்கு சொத்தாரா? அத்தனை பாடம் கட்ட கண்டவைய வந்தவைய அல்பாயுசுல செத்தவன் நோய் வந்து நோக்காடு வந்து செத்தவனுக்குலாம் பேரு பூரித்தவனை எந்த இடத்துல நீ அடையாளப்படுத்த சொல்றா? நீ அவனோட தளபதி வெண்ணி காலாடிய எந்த இடத்துல நீ அடையாளப்படுத்த சொல்றா? பார்ப்போம். சொல்லுவோம். வெள்ளைய தேவனும் சுந்தரலிங்கமும் விட்டு அடிச்சாண்டா தன்னுடைய காதலி வடிவோட வந்து வெட்டி மருந்த கெட்டி உளுந்து சென்றாண்டா முதல் பல்கலைப்படை வீரன் சுந்தரலிங்க குட்டுப்பன். அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடையாளம் இருக்கானா? தஞ்சாவூர் பொம்மை அந்த தலையாட்ட மாதிரி அது மாதிரி ஒரு இடத்துல சிலை ஏன்னா சோப்பர் மாதிரி வச்சிருக்க. தமிழனுடைய முன்னோர்கள் என்னுடைய மூதாதை அத்தனை பேர் இந்த திராவிட கட்சிக்கு சோப்பர் அப்படித்தான் இருக்கு. வீரன் சின்னமலைக்கும் வீரன் அழகுமுத்து போனும் சின்ன வருது பெரிய வருது எங்காவது ஒரு இடத்தில் இந்த அரசு அடையாளப்படுத்தியது உண்டா? மீண்டும் இழந்த இடத்தை மீண்டும் அடிச்சு தூக்குனான். அடிச்சு செதறடிச்ச பெரு வேண்டை அந்த வேலு நாச்சியாருக்கு எங்காவது ஒரு அடையாளத்தை சொல்றான். சிவகங்கையை தாண்டி எந்த இடத்துக்கு கொண்டு போன? ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் கொண்டு போனானா தமிழ்நாடு முழுக்கும்
வேலு நாச்சியாருக்கான ஒரு வரலாற்றை பறைசாற்றிய பெருமை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தாண்டா சொல்லுவோம். வஉசி சிதம்பரம் பிள்ளை இருக்காரு, கப்பலோட்டிய பெருந்தமிழன். உலகத்தில் சரித்திரத்தில் அவரை போன்ற ஒரு வீரே, ஒரு போராளி உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. பெரும் கோடீஸ்வரன் வெள்ளைகளுக்கு எதிராக கப்பல் வாங்குறாரு, கேட்டுறாரு, உனக்கு பதில நான் எடுக்கிறேன்டா, கப்பல் ஓட்டுறேன்டாரு. ஆனா அரசு முடக்குது, நஷ்டமாகுது, தூக்கி உள்ள வரையா. சிதம்பரம் பிள்ளை கடிதம் எழுதி கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடி, இந்த மேல வந்து சுதந்திர போராட்டத்துல எதிரி வந்து நீ பங்கெடுக்க கூடாது, சரியான அப்படி இல்லைன்னா என்ன செய்ய போற அப்படின்னா, உன் பொண்டாச்சி உன் பிள்ளைய பிச்சை எடுக்கா தருவ. வெள்ளக்காரன் சொல்றான், ஏய் என் பொண்டாட்டி என் பிள்ளைய பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லடா, அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் எவனும் பிச்சை எடுக்க கூடாது, அதனால நான் போராடி கொண்டு இருக்கிறாங்க. வஉசி சிதம்பரம் பிள்ளை கடைசியில வந்து விளக்க சீமண்ணை வந்து கஞ்சி இல்லாம ஒரு கட்டத்துல வழக்கறிஞர் அவரு நான் படிப்பதற்கு வச்சிருந்த நூல்கள் இருக்கு, பிள்ளைக்கு பசி, அதை கடையில போட்டு அரிசி வாங்கி வந்து பிள்ளைக்கு கொடுத்தாரு. அவர் வாழ்ந்த வரலாறு. வஉசி சிதம்பரம் பிள்ளையை இந்த திராவிட கட்சிகள் எங்காவது அடையாளப்படுத்தது உண்டா? இல்ல. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் 6000 மல்லிகிறது திறக்க முடியாத இந்த வக்கத்தவை அந்த ராஜாஜி துட்டு நட்டு போயிட்டார். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு, 16,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரு கர்ம வீரர் காமராஜர். சாகும்போது ஒரு 4 வேட்டி 10 ரூபாய் காசு, ஒரு செம்பு, ஒரு கிளாஸ், ஒரு பாதி, ஒரு தலைமானி அவர் சொத்து. ஆனா ஐயா கருணாநிதி சொந்த கல்வி இப்ப ஆசிய கண்டத்திலே 2வது பணக்காரன். அவர் பாட்டி என்ன வேலை செஞ்சாரு, இதை அடிச்சு கொலை செஞ்சது, ஊர் அடிச்சு உலையில போட்டு மலை வளம், மண் வளம், கடல் வளம், காட்டு வளம் எல்லாத்தையும் வந்து மொத்தமா சுருட்டி ஆட்டையை போட்ட காசு. ஆசிய கண்டத்திலே வந்து பெரிய கோடீஸ்வரனா இன்னைக்கு கருணாநிதி குரூப் இருக்கு. அவனுக்கு ஒரு அல்ல கை அந்த லேகி இருக்கிற மாதிரி ஒரு முட்டா பையன் முட்டாரு. அதை என்ன சொல்லிவாரியா, காமராஜர் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஊழல் அப்படியே தலை வச்சு அடிச்சு கல்லர் ஓட்டெல்லாம் அடிச்சாங்க. இது ஏன்னு கேட்டா, எங்கேயாவது நம்மள மாதிரி தமிழ் பிள்ளைகள் கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி வேணும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத சட்டம் மாதிரி வரும் தலைமுறைகள் வந்து அப்படியே வந்து பேச பேச கர்ம வீரர் காமராஜர் என்றால் அவன் கல்விமான் மட்டுமல்ல, அவன் நீதிபதி, அவன் ஒரு நெறியாளன், அவன் ஒரு தர்மபுத்திரன் என்பது எல்லா தலைமுறையும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அப்பா இப்பதே செத்தாரு கருணாநிதி, ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்க கருணாநிதி ஆட்சி வருது, எப்ப பார்த்தாலும் காமராஜரை சொல்றாங்க, முக்தார வச்சு சொல்ல வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழர்களாகிய நாடார்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு உள்ளது, எழுதி வச்சுக்கோ, ஒரு ஓட்டு உள்ளது. ரெட்டமலை சீனிவாசனை விட, ஐயா அயோத்திதாச பண்டிதரை விட ஒரு பகுத்தறிவு பேசிய மகான் இந்த மண்ணில் இருக்கிறானா? இல்ல. அவர்களெல்லாம் சாதிய தலைவராக கட்டமைத்து இந்த மண்ணில் அவர்களுடைய அறிவை வந்து வளர்க்க விடாமல் தடுத்தது இந்த திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி. ஐயா அயோத்திதாச பண்டிதரும் ஐயா ரெட்டமலை சீனிவாசனும் அடையாளப்படுத்தல. அப்ப காரணம் என்ன? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்த அரசு அந்தந்த தேசியங்கள் அந்த மண்ணில் இருக்குது. ஆனா இந்த மண்ணிலே வந்தே மூலம் எல்லாம் ஆட்சி செஞ்சு. அப்ப நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? ஒன்றை மட்டும் என் அன்புக்குரிய உறவுகள் கொடுத்து வருகிறேன். இந்த வெந்நீர் கொண்டாள் அமைச்சரமன் கோவில் அவைகள்லாம் யாரு? நம்முடைய முன்னோர்கள். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு போகும்போது மட்டும் பறை அடிச்சு வீரர்கள் அனுப்ப மாட்டாங்க. நீர் மேலாண்மை செலுத்தி விளக்கம் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் மடையை திறப்பதற்காகவே வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் அந்த மன்னன் அந்த பாண்டிய வேந்தர்கள் விழா எடுக்கிறாங்க. நல்ல பெரிய குளமா இருக்கு. அந்த குளத்துல நடுவுல பாருங்க 2 தூண் இருக்கும். அந்த 2 தூண் என்னடா நடு கம்மாய்க்குல என்னடா 2 தூண் இருக்குன்னு பார்ப்பேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கல் தொட்டி ஒண்ணு இருக்கும். என் அன்புக்குரிய உறவுகளே, கல் தொட்டி இருக்கும். அந்த கல் தொட்டியில கீழே நீர்வழிச்சாலை கல்லாலையை கட்டி வெளியில வந்து கரெக்டா கரைக்கு வெளியில வந்து நிற்கும். அந்த ஒரு குமிழி தூணுக்கு வந்து அந்த தண்ணி வெளியேறும்.
அப்ப அந்த கல் தொட்டில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 ஓட்டைகள் இருக்கும். வெளியே இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓட்டை இருக்கும். அப்ப அந்த குமிழி தூம்பை எடுக்கிற பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கம்மாய்க்கு ஒரு குளவு கொட்டை கரண்டையில வந்து அன்னைக்கு கம்மா குளவு கொட்டை நிறைஞ்சிருச்சு. இன்னைக்கு மலையை திறக்கணும். அப்ப ஒரு மனையை போவே உள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அவனுடைய மனைவி ஒரு விளக்க வச்சுட்டு தன் கணவன் மலையை திறக்க போறாரு. அதனால சாமி கிட்டே உட்காந்துருக்கும். அப்ப திலகம் விட்டு உள்ள வந்து குளத்துல இறக்கி விடலாம். ஊர் மக்கள்லாம் நின்று பார்த்தான். அவன் நடு கம்மாயவே திறந்து விடணும். சுற்றும் சுழற்சி என்பது பார்த்துக்கிட்டீங்கன்னா 200 மீட்டர் 300 மீட்டருக்கு ஒரு சுழற்சி ஏற்படும். தண்ணி சுழற்சி ஏற்படும். அப்ப அந்த குளத்தில் நீர் சுழற்சி ஏற்படும் பொழுது மண்டல் மண்ணும் களிமண்ணும் அந்த அகலியும் கலந்து